2 கார்ப்பரேட் நிறுவனங்கள் முதலாளியுடைய கையில் இந்த மாவட்டத்தை ஒப்படைச்சிடணும். ஒரு தொழில் ஆரம்பி, அதில் வரக்கூடிய லாபத்தில் பாதியை வந்து நீ எடுத்துகிட்டு போகக்கூடாது, இங்கே தான் செலவு பண்ணணும். இலவச மருத்துவம், இங்கே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கான கல்வி, குடிநீர் எல்லாமே நீ தான் பார்க்கணும். இப்படி எல்லா மாவட்டங்களையும் நம்ம வந்து கார்ப்பரேட்டோடைய கைகளை அரசை கலைச்சிடலாம். அப்போ அரசை கலைச்சிருவோம். முதலமைச்சர் வேணாம், அமைச்சர் வேணாம், எம்எல்ஏ வேணாம், எம்சி வேணாம், எம்பி வேணாம், எதுவுமே வேணாம். வெறும் பணக்காரர்களே ஆட்சி செய்யட்டும். அந்த குட்டி எறாக்களை தூக்கி போடும்போது அந்த எறாக்கள்லாம் என்ன நினைக்கும், ஆஹா நம்ம திரும்ப கடலுக்குள்ளேயே விழுகிறோம், ஜாலி அப்படின்னு போய் விழுங்க. ஆனால் அங்கே அந்த எறாக்களை போடுறதே அந்த மீனை பிடிக்க தான். அது அந்த எறாக்களுக்கு தெரியாது. ஒரு அரசு தான் கல்வியை கொடுக்கணும். அரசு கல்வியை கொடுத்தாதான் ஒரு புரிதல் கல்வியை கொடுக்க முடியும், ஒரு சுதந்திர கல்வியை கொடுக்க முடியும். அதே நேரத்தில் அரசு மருத்துவமனைகளில் மட்டும்தான் ஒரு பாதுகாப்பான ஒரு மருத்துவத்தை செய்ய முடியும். நீங்க பெரிய செலவுனா என்ன உத்தரவாதம் சொல்ல முடியுமா? இலவச மருத்துவம்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீயா கொடுப்பாங்க ஒரு சொல்ல முடியுமா? முட்டாள்தனமான ஒரு ஸ்ட்ராட்டஜி எவனா சொல்லுவானா? இப்படி ஒரு முட்டாள்தனமான ஸ்ட்ராட்டஜியை சொன்னா யாராவது இவரை வந்து அறிவாளின்னு சொல்லுவாங்களா? இவரை தூக்கி கூட வச்சுக்கிறவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்க பாருங்க. இது ஒரு பெரும் முதலாளியோட சிந்தனை. அரசையே திவாலாக்குறதுக்கு பணக்காரர்களை தமிழ்நாட்டில் இறக்கி தமிழ்நாட்டையே சுடுகாடாக்கி பணக்காரர்களாக்கி இன்னைக்கு இந்த இடத்துல நடுத்தர வர்க்கம் எதுவுமே இருக்கக்கூடாது, பணக்காரர்கள் ராஜ்யமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு முட்டாள்தனமான ஒரு ஐடியா தான் இது. எவனாவது இது மாதிரி சொல்லுவானா? இல்லை, என்னுடைய ஜோதிடத்துக்காக இந்த அப்பாயின்மெண்ட் விஜய் அவர்கள் பண்ணல, எனக்கு அரசியல் ஞானம் இருக்கு. இந்த ஞானத்தை பார்த்து தான் கொடுத்தாரா? எனக்கு புரியல. ஐயோ, இந்த ஞானத்துக்கு நீங்க முதலமைச்சர் ஆடிங்க, அதானி அம்பானி ஆக்கி விட்டு போயிருக்கலாம்ல. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் ஊடகவியலாளர் சேகுவராய் இணைந்திருக்கிறார். உரையாடும். வணக்கம். வணக்கம். இப்போ விஜய் அவர்களுடைய ஜோதிடர் ரத்தன் பண்டிட் வந்து நான் வெறும் ஜோதிடன் கிடையாது, அது சில கணக்குகள் அவ்வளோதான், ஆனால் எனக்கு சிறந்த அரசியல் ஞானம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாரு. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, இங்கே இருக்கக்கூடிய ஏழ்மையை போக்குறதுக்கு ஈரோடு மாவட்டம் இருக்குல்ல, இந்த ஈரோடு மாவட்டத்தில் ஒரு உதாரணமாக 2 கார்ப்பரேட் நிறுவனங்கள் முதலாளியுடைய கையில் இந்த மாவட்டத்தை ஒப்படைச்சிடணும். ஒரு தொழில் ஆரம்பி, அதில் வரக்கூடிய லாபத்தில் பாதியை வந்து நீ எடுத்துகிட்டு போகக்கூடாது, இங்கே தான் செலவு பண்ணணும். இலவச மருத்துவம், இங்கே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கான கல்வி, குடிநீர் எல்லாமே நீ தான் பார்க்கணும். இப்படி எல்லா மாவட்டங்களையும் நம்ம வந்து கார்ப்பரேட்டோடைய கைகளை அரசை கலைச்சிடலாம். அப்போ அரசை கலைச்சிருவோம். முதலமைச்சர் வேணாம், அமைச்சர் வேணாம், எம்எல்ஏ வேணாம், எம்சி வேணாம், எம்பி வேணாம், எதுவுமே வேணாம். வெறும் பணக்காரர்களே ஆட்சி செய்யட்டும். பணக்காரர்கள் தான் எல்லாம் தராங்கல்ல, கல்வி தரானுங்க, மெடிக்கல் தரானுங்க, சுகாதாரம் தரானுங்க, மருத்துவம் தராங்க, எல்லாமே தராங்கல்ல. அப்புறம் எதுக்கு அரசியல்வாதிகள்? அப்படி வச்சுக்கோமா. இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு ஸ்ட்ராட்டஜி எவனா சொல்லுவானா? இப்படி ஒரு முட்டாள்தனமான ஸ்ட்ராட்டஜியை சொன்னா யாராவது இவரை வந்து அறிவாளின்னு சொல்லுவாங்களா? இவரை தூக்கி கூட வச்சுக்கிறவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்க பாருங்க. இது ஒரு பெரும் முதலாளியோட சிந்தனை. இன்னைக்கு அம்பானியும் அதானியும் தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதுமே பல நிறுவனங்களை ஒவ்வொரு இடங்களையும் தொடங்குறாங்க. ரொம்ப உதாரணத்தோட சொல்றேன். அதானி பழவேற்காடுல ஒரு போர்ட்டை தொடங்குறாரு. அந்த போர்ட்டை தொடங்குறதுக்கு எண்ணூர்ல தொடங்குறாருன்னா பழவேற்காடு வரைக்கும் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். சிறிய மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க கடலுக்குள்ள போக முடியாது, எல்லாத்தையும் பெரிய மீன்களே கப்பல்களே எடுத்துரும் அப்படிங்கறதுக்காக அது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பல கிராமங்கள் அந்த சூழல் பாதிக்கிறாங்க. அப்ப இந்த கிராமங்கள் எல்லாம் இந்த அதானி எப்படி கன்வின்ஸ் பண்றாருன்னா, ஒவ்வொரு கிராமங்களுக்கும் பள்ளிக்கூடம், அப்படியே அரசு பள்ளிக்கூடம் இருந்துச்சுன்னா அந்த அரசு பள்ளிக்கூடத்துக்கு கட்டடம், பாத்ரூமு, கேட்டு, இப்ப தண்ணி தொட்டி இதெல்லாம் கட்டித்தரது, சுகாதார நிலையம், அதை எதிர்த்து பேசுற ஊர் தலைவருக்கு காரு, அப்படி இல்லைன்னா அந்த ஊருக்கு தண்ணி தொட்டி, ரோடு, பஸ்ஸு, வீடு கட்டித்தரது அங்க இருக்க மக்களுக்கு. இப்படி எல்லாம் சின்ன சின்ன வேலையா போடுறது. இதெல்லாம் என்னன்னா, ஒரு பெரிய மீனை பிடிக்கணும்னா ஒரு குட்டி மீன்களை, குட்டி எறாக்களை தூவி போடுறது. அந்த குட்டி எறாக்களை தூவி போடும்போது அந்த எறாக்கள்லாம் என்ன நினைக்கும், ஆஹா நம்ம திரும்ப கடலுக்குள்ளேயே விழுகிறோம், ஜாலி அப்படின்னு போய் விழுங்க. ஆனா அங்க அந்த எறாக்களை போடுறதே அந்த மீனை பிடிக்க தான். அது அந்த எறாக்களுக்கு தெரியாது. அதே தான் இந்த ஊர் மக்களுக்கு. சின்ன சின்னதா எல்லாத்தையும் அதானி ஃபுல்லா, நீங்க எங்க போனாலும் சரி, அதானி கொடுத்த கார்ல அங்க இருக்க தலைவர்கள் போவாங்க, அதானி கொடுத்த வண்டி, இது அங்கே இருக்க டேங்க், தண்ணி தொட்டி, ரோடு, பஸ் ஸ்டாண்டு, அது இதுன்னு எல்லாமே அவரோட ஸ்பான்சரில் கட்டினதாக இருக்கும். இது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க பெண்களுக்கு, வயதானவர்களுக்கு ஏதாவது ஒன்று போயிட்டே இருக்கும். வயதானவர்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு, கண் பரிசோதனை, இரத்த பரிசோதனை, மெடிக்கல் செக்கப், பெண்களுக்கு
ஏதாவது ஒரு டெய்லரிங் கிளாஸ், இப்படி மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு கிளாஸ். இதுக்கு பேர் சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. என்ஜிஓ சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட். அதாவது இங்க ஒரு பெரும் நிறுவனம் நடக்குதுன்னா டாக்ஸை கட்டாம இருக்கிறதுக்காக இப்படி என்ஜிஓ வேலையை என்னை சுத்தி என்னோட சரௌண்டிங்ல நான் செஞ்சிருக்கேன், நல்ல விஷயங்களை செஞ்சிருக்கேன், இத்தனை சதவீதம் அவங்களுடைய வருவாயில பயன்படுத்தி காட்டிக்கிறது. அதுதான் இந்த வேலையை தான் இப்ப பண்டித் வந்து இங்க காட்டலாம்னு சொல்றாரு. ஒரு நிறுவனம் வந்துருச்சுன்னா அஸ் அ ரூல் படி அது டாக்ஸ் கட்டாம இருக்க சிஎஸ்ஆர் ப்ராஜெக்டை பண்ணும், சுத்தி இருக்கிற கிராம மக்களுக்கு எல்லாமே பண்ணும். இது மூலியமா அங்க இருக்க அரசியல்வாதிகளுக்கு கமிஷன் போகும், அரசு மத்திய அரசாங்க கமிஷன் போகும். ரெண்டாவது அங்க இருக்க பெரும் முதலாளிகள் தான் தீர்மானிப்பார்கள் இனிமே இங்க என்ன நடக்கணும் என்ன வரக்கூடாதுங்கிறத அவங்க தான் தீர்மானிப்பாங்க. முதலாளித்துவ சிந்தனையில இருக்க ஒரே நபர் இவராக தான் இருப்பார். ஒரு அரசு தான் கல்வியை கொடுக்கணும். அரசு கல்வியை கொடுத்தாதான் ஒரு புரிதல் கல்வியை கொடுக்க முடியும், ஒரு சுதந்திர கல்வியை கொடுக்க முடியும். அதே நேரத்துல அரசு மருத்துவமனைகள்ல மட்டும்தான் ஒரு பாதுகாப்பான ஒரு மருத்துவத்தை செய்ய முடியும். நீங்க பெரிய செலவுனா என்ன உத்தரவாதம் சொல்ல முடியுமா? இலவச மருத்துவம்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீயா கொடுப்பாங்க ஒரு சொல்ல முடியுமா? இன்னைக்கு எல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுத்துட்டு ஒன்றும் இல்லை, ரொம்ப கான்செப்ட் ரொம்ப ஓப்பனா சொன்னா ஜியோன்னு ஒரு சிம் வந்துச்சு. ஃப்ரீ ஃப்ரீ இன்டர்நெட் ஃப்ரீ, சிம் ஃப்ரீ, எல்லாம் வாங்கினாங்க. எல்லாரும் ஜியோ தான். இன்னைக்கு அந்த ஜியோவோட காஸ்ட் மட்டும்தான் அதிகம். அந்த ஜியோ வந்ததனுடைய விளைவா எத்தனை சிம் அழிக்கப்பட்டுச்சு. ஏர்டெல், டொக்கோமோ, ஐடியா, வீடியோகான், வோடாஃபோனு பல சிம்கள் அழிக்கப்பட்டதுக்கு காரணம் அவர் போட்ட அந்த முதலீடு. ஒரு வருஷம் நான் ஃப்ரீயா தந்து முதலீடு தரேன், அதுக்கப்புறம் நான் அள்ளிக்கிறேன். அவர் ஒரு வருஷம் ஃப்ரீயா கொடுத்தாரு. ஒரு வருஷம் எவ்வளவு ஃப்ரீயா கொடுத்தாரோ அது எல்லாத்தையுமே அடுத்த 3 வருஷத்துல 5 மடங்கு 6 மடங்கு தூக்கிட்டாரு. இப்ப அழிஞ்சதெல்லாம் யாரு? இதுதான் பண்டிட் சொல்ற ஐடியா. அரசையே திவாலாக்குறதுக்கு பணக்காரர்களை தமிழ்நாட்டுல இறக்கி தமிழ்நாட்டையே சுடுகாடாக்கி பணக்காரர்கள் ஆக்கி இன்னைக்கு இந்த இடத்துல நடுத்தர வர்க்கம் எதுவுமே இருக்கக்கூடாது, பணக்காரர்கள் ராஜ்யமா இருக்கணும் அப்படின்ற ஒரு முட்டாள்தனமான ஒரு ஐடியா தான் இது. எவனாவது இது மாதிரி சொல்லுவானா? இல்ல, என்னுடைய ஜோதிடத்துக்காக இந்த அப்பாயின்மெண்ட் விஜய் அவர்கள் பண்ணல, எனக்கு அரசியல் ஞானம் இருக்கு. இந்த ஞானத்தை பார்த்து தான் கொடுத்தாரா? எனக்கு புரியல. ஐயோ, இந்த ஞானத்துக்கு நீங்க முதலமைச்சர் ஆடிங்க, அதானி அம்பானி ஆக்கி விட்டு போயிருக்கலாம்ல. இங்க இருக்க பெரிய பணக்காரர்கள் இருக்காங்களே. இங்கே இந்திய நாட்டோட மக்கள் தொகை எவ்வளவு? 120 கோடிக்கு மேல போய்கிட்டு இருக்கா. அதுல பணக்காரர்களுடைய பட்டியல் எவ்வளவு? விரல் விட்டு என்ற அளவு தான் இருக்கு. ஆனா அந்த விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இந்த நாட்டையே தீர்மானிக்கிறாங்க. அப்ப இங்க யாருக்கு மெஜாரிட்டியான ஆட்களுக்கு நீங்க இந்த அரசு வேலை செய்யணுமா, இல்ல மைனாரிட்டி ஆளுங்களுக்கு வேலை செய்யணுமா? ஆனா இந்த அரசு பெரும் முதலாளிகளுக்கு மட்டும் வேலை செய்யுது. டாக்ஸ் எக்ஸம்ஷன்ல இருந்து எல்லாத்துக்கும் வேலை செய்யுது. அப்ப பெரும் முதலாளிகளுக்கு மட்டுமே வேலை செய்யக்கூடிய அரசு சாதாரண மக்களை கண்டுகொள்வதில்லை. அதே தான் பண்டிட் மூளை. இது சங்கி புத்தி. அந்த சங்கி புத்தி தான் இன்னைக்கு நேர்காணல்ல நான் ஒரு புத்திசாலி, நான் ஒரு அறிவாளி, பிராமணர்கள்லாம் அறிவாளிங்கிற மாதிரி ஒரு கூமுட்டத்தனமான ஒரு ஐடியா. பிரைவேட்டைசேஷனை கொண்டு வந்துட்டா இங்க எல்லாமே நார்மல் ஆயிரும்னு சொல்ற ஒரு அறிவாளித்தனமான ஒரு சிந்தனையை கொடுத்துருக்காரு. இதை பார்த்து வியந்துதான் முதலமைச்சர் கூட சேர்த்து வச்சிருக்காரு. இல்ல, இதை பார்த்து பலர் வியப்படைவாங்க. நல்ல யோசனை தானே. நல்ல யோசனை தானே. எதையுமே செய்ய வேண்டாம், ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கும், அதுல வேலை வாய்ப்பு கிடைக்கும், மக்களுடைய நலன்கள் எல்லாம் பாதுகாக்கப்படும். நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயம் தானே அப்படின்னு எடுத்துக்கிறது. இது எதுவுமே பின்விளைவுகளை எவ்வளவு பாதிக்கும் அப்படின்னு எதுவுமே யாருக்குமே தெரியாது. அது தெரியாம இப்போதைக்கு நம்ம கிடைக்குது அப்படின்னு போய் விழுகிறதுனாலதான் இன்னைக்கு நிறைய பிரைவேட்டைசேஷன் கோலோச்சி இருக்கிறாங்க. அவன் சொல்றான் நான் ஒரு கம்யூனிஸ்டுங்கிறான். கம்யூனிஸ்ட் சிந்தனையில இருக்கவனுக்கு எப்படி இப்படி ஒரு புத்தி வரும்? நான் ஒரு கம்யூனிஸ்ட், பண்டிட்னா கம்யூனிஸ்ட்னு அர்த்தம், இருக்கிறவங்களுக்கு நான் வாரி வழங்குவேன், சட்டையை கேட்டா கூட கழட்டி கொடுப்பேன், ரொம்ப நல்ல விஷயம், ரைட்டு. இல்ல, வன்னியரசை விட நான் மிகப்பெரிய பகுத்தறிவாளி. அதுதான் எனக்கு புரியல. வன்னியரசை விட பகுத்தறிவாளர்னா தனிநபரை எப்படி கடவுளாக்க முடியும்? அவர் விஜய் தோத்ததுக்கு அன்னைக்கு சனி சரியில்லை, ஜெயலலிதா தோத்ததுக்கு அன்னைக்கு சனி சரியில்லை, இந்த இது ஜெயிச்சதுக்கு அன்னைக்கு கட்டம் சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லக்கூடியவர் பகுத்தறிவாளர். கட்டத்தையும் சனி பகவானையும் நம்பி சயின்ஸ், அது ஒரு கணக்கு, கணிதம், ஜோசியம்ன்றது ஒரு கணிதம்னு ஒண்ணுக்கு ஒரு கூட்டம் சுத்துது. அதையும் நம்ம ஓ அப்படியா அப்படின்னு. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவர்களா இருக்கிறாங்க. ஜோசியம்ன்றது ஒரு தனிப்பட்ட விருப்பம், நம்மளுடைய ஒரு விருப்பத்துக்காக பண்ணிக்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னா முற்போக்குவாதிகளா ஒரு சுவாரஸ்யம் கூட அதுல இருக்கு. ஆமா, என்ன பாப்போமே நாளைக்கு என்ன நடக்கும். ஆமா, மேக்சிமம் நம்ம ஒரு யதார்த்தமான ஒரு மனநிலையில இருந்தோம்னா, நீங்க மெரினா பீச்சில் அந்த குறி சொல்றவங்களாகட்டும் யாரா இருந்தாலும் சரி, நம்மளோட லைஃப்ல இல்ல, பொதுவாகவே ஒரு மனிதனோட வாழ்க்கையில சில விஷயங்கள் மேண்டிட்ரி.
அது டெம்ப்ளேட்டுன்னு சொல்லலாம். அந்த டெம்ப்ளேட் நடக்கும். நீங்க புதுசா ஒரு லாஸ்ட் 3 வருஷத்துல ஒரு பைக் கார் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னா இரும்பு சம்பந்தமான வேலையை நீங்க பாத்திருக்கீங்களா? ஆமா ஆமா பாத்திருக்கேன். உங்களுக்கு மேற்கு பக்கத்துல இருந்து சம்பந்தம் வரும். சம்மந்தம் வந்திருக்கா? ஆமாங்க, எங்க நாத்தனாருக்கு மேற்கு பக்கத்துல தான் சம்மந்தம் வந்துச்சு. ஆமாங்க அப்படின்னு. சமீபத்துல நீங்க ஏதாவது முருகன் கோவிலுக்கு போயிருக்கீங்களா? ஆமாங்க, எப்படிங்க அப்படியே சொல்றீங்க? இந்த வடிவேலு ஒரு படத்துல போய் ஜோசியக்காரரை பார்க்கும்போது, போன வருஷம் நீ 5 கிலோ புளி அரிசி வாங்கியிருக்கு கரெக்டா? ஆமா. அப்ப 3/4 கிலோ கோதுமை வாங்கியிருக்கு. அடா ஆமாங்க, சர்க்கரையும் பருப்பு வாங்கி. அடா ஆமாங்க, அப்படியே சொல்றீங்க. ஏண்டா மூதேவி, ஜோசியத்தை கொண்டு வரான்னா ரேஷன் கார்டை கொண்டு வந்துருக்கீங்க, உனக்கெல்லாம் எப்படா கல்யாணம் ஆகும்? அது வந்து ஒரு டெம்ப்ளேட் தான். அது வாழ்க்கையில எல்லாருக்குமே நடக்கிற சில டெம்ப்ளேட்டை தூக்கிட்டு வந்து உனக்கு நடந்திருக்கா அப்படின்னு இந்த ஒரு உளவியலாவே ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள் அவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா, பரவாயில்லையே நமக்கு நடக்குதெல்லாம் சொல்றாரே, ஆஹா அப்படின்னு வியந்தில் விடுகிறது. அதனாலதான் இதெல்லாம் ஜோதிடர் எப்படிப்பட்ட ஆளு பாருங்க. அவரு வேற 3 மாசம் சுடுகாட்டுல தூங்கி இருக்காரு, தொடங்கி இருக்கிறாரு. ஏன் வீடு கிடைக்கலையா? சொந்த பிரச்சனை இல்ல, எனக்கும் சொந்த பிரச்சனைகள் இருக்கு. எனக்கும் சனி பகவான் வந்து உச்சத்துல இருந்திருக்கான். அப்ப இவரை எவ்வளவு உலகையில ஒருத்தன் ஏமாத்தி இருக்கான் பாருங்க. சுடுகாட்டுல போய் படுன்னு. சுடுகாட்டுல படுத்தா அங்க பிணங்கள் எரியும். அந்த மாசு காத்து உள்ள ஏறிச்சுன்னா கேன்சரோ இல்ல வேற ஏதாவது நோய் பிரச்சனை வரும்னு கூட ஒரு டெக்னிக்கலா எவனுமே மருத்துவத்துல கூட தெரியாதா இந்த லூசுக்கு? என்ன ஒரு அறிவு இது? இல்ல பிணங்களை புதைச்ச இடத்துல கூட ஏதாவது நாத்தம் வரும். அது என்ன ஒரு கான்செப்ட்ல ஒரு பண்றாருன்னு தெரியல. இல்ல இன்னொன்னு, இவரு பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க யார் அப்படின்னு கேட்டா, நான் சின்ன வயசுல எங்க அப்பா கூட நடந்து போகும்போது செருப்பு போட்டாச்சுன்னு சொன்னா, இல்ல நான் அந்த தெருவழியா நடந்து போனா அடிச்சு விரட்டுவாங்க, அந்த கொடுமையெல்லாம் நானும் அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துல சொல்றாரு. இன்னொரு கட்டத்துல நீங்க சமூகத்திற்கு என்ன தொண்டாற்றினீங்க அப்படின்னு சொல்லி நெறியாளர் கேட்கிறார். சூப்பர் சேனல், அது சூப்பர் நெறியாளர் அவர் கேட்கிறார். அவரு வாய்ஸ் நல்லா இருக்கும், அவர் நல்லா பெரிய ஃபேன், அற்புதமான இதுதான். கேட்குறாரு, ஆமாம் நான் வந்து கொரோனா வந்தபோது 50 குடும்பங்களை தத்தெடுத்து அவங்களுடைய காலில் நான் விழுந்திருக்கேன். அவங்க தாழ்த்தப்பட்டவங்க, அவங்களுடைய கால்களில் நான் விழுந்து நான் வணங்கியிருக்கேன். அப்படி பாரபட்சம் எல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னார். அங்கே என்ன சொன்னார், என்னை வந்து தெருக்குள்ளாலே போக விட மாட்டாங்க, நான் அந்த வழிகளை எல்லாம் தாங்கியிருக்கேன், உயர் வகுப்பினர் வந்து என்னை வந்து அடித்து விரட்டியிருக்காங்க என்னை அப்பாவை. இங்கே என்ன சொல்கிறாரு, தாழ்த்தப்பட்டவங்களுடைய காலில் எல்லாம் நான் விழுந்திருக்கேன், எனக்கு எந்த விதமான பாகுபாடும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். எங்கேயோ உதைக்குதே. முதல்ல தாழ்த்தப்பட்டவங்க காலில் விழுந்ததுமே ஒரு சுயமரியாதைக்கு எதிரானது தான். காலில் விழுகிறதே சுயமரியாதைக்கு எதிரானது தான். ரெண்டாவது லியோ பார்த்திபன் மாதிரி இருக்குது. இது எப்படி இருக்குன்னா, ஒன்று தன் மீது ஒரு சைடில் ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது, ஓ இவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவரோ அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறது. ரெண்டாவது ஓ இவர் ரொம்ப நேர்மையானவர் அப்படின்னு டயலாக மறந்துருப்பார். இது எங்க வந்து பொருந்ததுன்னா, இவர் வந்து ஒரு இடைநிலை சாதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறத பிரித்து கொண்டு வந்து இந்த இடத்துல அடுக்கிறாரு. புரியுதுங்களா? நான் ஒரு பிராமணனும் இல்லை, அதே நேரத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தையும் சார்ந்தவன் இல்லை, ஆனால் நான் ஒரு இடைநிலை, அதாவது சத்திரியன் சமூகத்துக்கிட்ட இருந்த வந்து ஒரு வரக்கூடிய ஒரு ஆளாக இருப்பேன் அப்படின்னு இவர் வந்து தன்னை போர்ட்ரேட் பண்ணுறாரு. இதுதான் விஷயம். அப்படின்னா நான் வந்து ரொம்ப யோக்கியமானவன், ஆனாலும் பாதிக்கப்பட்டிருக்கேன், ஆனாலும் நான் சாதி பார்க்க மாட்டேன். நீங்கள் அதை சொல்லணும்னு அவசியமே இல்லை. நான் சாதி பாகுபாடு பார்க்கவே மாட்டேன், பிராமணர்களை கூட நான் என் வீட்டுக்குள்ளே விடுவேன்னு சொல்ல வேண்டியதானே? பிராமணர்களை கூட நான் என் வீட்டுக்குள்ளே விடுவேன், அதெல்லாம் வந்து வடா படம் தான் பேசுவேன், சாதியில் நான் பார்க்கவே மாட்டேன், அப்படி பேச வேண்டியதானே? ஏன் உனக்கு கீழே இருக்கிறவன தான் நீ வந்து பேசுவியா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இவ்வளோதான். ரெண்டாவது ரொம்ப விசித்திரமான கேரக்டராக இருக்காரு. இப்போ உங்களுக்கு எத்தனை பசங்க? சும்மா உங்கள்கிட்ட கேட்குறேன். எனக்கு ஒரு பையன் இருக்கான். ஒரு பையன். இவர்கிட்ட கேட்கும்போது எனக்கு ஒரு 4-5 பசங்க. நேரடியாக நேரடியாக அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நல்லா இருக்கு. அது உலகத்திலேயே உங்களுக்கு எத்தனை பசங்கன்னு கேட்டா நேரடியாக ஒரு 4-5 பசங்க. 4-5 4-5 இல்ல, விசாரிக்கணும். அது எனக்கு புரியல. விவேக் ஒரு படத்துல ஒரு காமெடி வரும், பஸ் நிக்கிற இடத்துலலாம் இறங்கியிருக்கேன், எந்த பஸ் ஸ்டாண்டுன்னு தெரியலையே, அப்படிதான் இருக்கு இது. எனக்கு ஒரு 4-5 பசங்க, நேரடியா 4-5 பசங்க,
வேற வகையில ஒரு 4-5 பசங்க நான் தத்தெடுத்திருக்கேன், தத்தெடுத்து நல்ல விஷயம் பாராட்டுறோம். இது என்ன கான்செப்ட்னு எனக்கு அவர் தான் விளக்கணும். அதுக்கு அது ஓப்பனா நேர்காணலே சொல்றாரு. இப்படி ஒரு கேரக்டர் நம்ம என் லைஃப்ல நான் வந்து சீரியஸா கணக்கு எடுத்திருக்க மாட்டாரு. ஆமா, இப்பதான் கணக்கு எடுத்து வீட்டுல போய் யோசிப்பாரு, 4 5 அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. மேபி இவர் எல்லாத்தையும் சேர்த்து தத்தெடுக்கிறது வளர்க்கறதுனால எல்லாரையும் தன்னுடைய குழந்தையா பாக்குறதுனால கணக்கு வழக்கு இல்லாம ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி எடுத்துக்கலாம், அப்படி எடுத்துக்கிட்டு அப்படி நல்ல பட்டம் கொடுத்துடலாம் நம்மளே. அப்படிதான் இருக்கு. ரெண்டாவது, பல விஷயங்களை இவர்கிட்ட கேட்குறாங்க. நீங்க தான் கோயிலுக்கு போக சொன்னீங்களா அப்படின்னு. நான் போக சொன்னேன், ஆனா அவர் தான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு அப்புறமா போனாரு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து மோடியோட ஃபார்முலா தான். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா மோடி வந்து ஒவ்வொரு கோயிலுக்கா போவார். தமிழ்நாட்டு கன்னியாகுமரியில விவேகானந்தர் மண்டபத்துல சுத்தி வந்தாரு, தியானம் பண்ணாரு. அதுக்கப்புறம் இமயமலையில போய் குகையில உட்கார்ந்தாரு. இப்படி ஒவ்வொரு கோவிலுக்கா அவர் போய், இப்போ ரீசெண்டா கூட ஏதோ ஒரு எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது போனார். எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது போய் தியானம் பண்ணாரு. அது வேற. எலெக்ஷன் முடிச்சுட்டு கொஞ்சம் அமைதியா இருக்கிறதுக்காக போவார், எங்கேயாவது போவார். அதே கான்செப்ட் தான் ஒரு ஞானத்தினுடைய அடிப்படையில் அது போறாங்க. ஆமா, இப்போ அதே கான்செப்ட்ல தான் இவரும் பண்ணிருக்காரு. பவன் கல்யாண் ஸ்டைல்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். பவன் கல்யாண் எலெக்ஷன் வரைக்கும் ஒரு கான்செப்ட், ஒரு ட்ரெஸ் கோட்ல இருப்பாரு. உடனே அவர் ஒரு டோட்டலா ஒரு கான்செப்டுக்குள்ள போயிட்டாரு, காவி உடைக்கு போயிட்டாரு. பவன் கல்யாணோட ஒட்டுமொத்த தேர்தல் கேம்பெயினுமே இவர் எடுத்தார், கையில் எடுத்தார். அதே மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா காவியா போகாம கருப்புக்கு வர்றாரு. ஏன்னா தனக்கு ஒரு முற்போக்கு வேஷம் வேணும். நம்ம முன்னாடியே நம்ம நேர்காணல சொன்னதுதான், முற்போக்கு வேஷம் வேணும், ஆனா நம்ம ஒரு பிற்போக்குவாதியா இருக்கிறது வெளியில தெரியக்கூடாது. அப்ப முற்போக்காளரா வெளியே தன்னை காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்காரு. அவரோட நடவடிக்கைகள் எல்லாம் அப்படிதான் இருக்கு. சொன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இன்னைக்கு மோடியோட அமைச்சரவைகள், பல மாநிலம் பாஜக முதலமைச்சர்கள்லாம் புல்லட்ல போறாங்க, காரை குறைச்சிட்டாங்க, பாருங்க எவ்வளவு எளிமை, ஆஹா அம்மம்மா அடடா அப்படின்னு. இங்கேயும் ஒருத்தர் போயிருக்காரு, தாவைக்காவில இருந்து, ரொம்ப எளிமையானவர். 3 கோடி 2 கோடி சொத்து மதிப்பு இருக்க ஒருத்தர் இனோவா காரை நம்ம பெரிய கார்லாம் வச்சிருக்காரு. அப்படி வச்சுக்கிட்டு தான் செருப்பு போடாம போயிருக்காரு. இதுவும் பாஜக ஸ்டைல் தான். கன்னியாகுமரியில காந்தின்னு ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சாரு, செருப்பு போடாம போவாரு. பணக்காரர் ஆளு, நல்ல செட்டில்டு ஃபேமிலி. எதுக்கு செருப்பு போடாம போறீங்கன்னா பூமாதேவிக்கு வலிக்கும்னாரு. அப்படியான கூட்டம் தான். அப்படின்னா நீங்க நடக்காம இருக்கணுமே, நடக்காமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம். அப்ப இந்த எலெக்ஷன்ல நீங்க செருப்பு போடாம நடந்தா போதும், வீட்லயே இருங்க அப்படின்னு சொல்லி ஒரே இடத்துல உட்கார்ந்தே இருங்க, நாங்களே எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லணும். இது எல்லாமே பாஜக ஸ்டைல்ல இவங்க பண்றது எல்லாமே, ஒருத்தரும் பண்றது, இவரு பண்றது எல்லாமே. சொன்ன நாளைக்கு கூட அந்த கான்வாய் எல்லாத்தையுமே குறைச்சிருவாங்க. கேட்டா பெட்ரோல் அதிகமாகுது அப்படின்ற மாதிரி குறைச்சிருவாங்க. வரக்கூடிய காலகட்டங்களில் பெட்ரோல் டீசல் தங்கம் விலை பெரிய பாதிப்பை ஏற்படுத்துன்றதுல ஒரு பெரிய சந்தேகம் எழுந்திருக்கு. ஏன்னா பிரதமர் மோடியே சொல்லி அதை பின்பற்ற அளவுக்கு போயிருக்குன்னா அவங்களுடைய உளவுத்துறை ஏதோ ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. அதை மறைமுகமா இன்டைரக்டா சொல்லிட்டு நாளைக்கு பிரச்சனை வரும்போது நாங்க தான் முன்னாடியே சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்றாரு. தங்கம், வெள்ளி, வைர வியாபாரி, வைரம், இதை 3 நம்பி இன்னைக்கு இந்தியாவில் குறைந்தபட்சம், அதாவது அதை சுத்தி வேலை செய்யக்கூடிய நபர்கள் 1 கோடி பேர் இருக்காங்க. இந்தியாவில் 1 கோடி பேர் இருக்காங்க. அப்ப அவங்களுடைய வேலை வாய்ப்புகள்லாம் எங்க, அவங்க வேலை வாய்ப்புலாம் எங்க போகும் அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குரியது. அதை பத்தி எந்த கவலையும் இல்லாம 1 வருஷத்துக்கு தங்கம் வாங்காதீங்க அப்படின்னு ஈஸியா சொல்றாரு. இப்ப நம்ம விஜய் கடந்த தேர்தல் பிரச்சாரத்துல அவர் என்ன சொன்னார்னா, இங்க இருக்க அரசாங்கமாவது உஷாராயிருக்கணும், மேல இருக்கவங்களாவது நடவடிக்கை எடுத்துக்கணும். இப்ப இவர் உஷாராகிறாரா இல்லையா? மோடி சொல்லி 5 நாள் ஆச்சு. இவர் உஷாராகிறாரா இல்லையாங்கிறத வரக்கூடிய காலகட்டங்களில் பார்க்கணும். இல்லைன்னா ஜோசியக்காரர் ஏதாவது சொல்லி அதுல இருந்து இவர் பரிகாரம் தேடி நமக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்தா நல்லது. இல்லை 40-50 வருஷத்துக்கு விஜய் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றாரு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 32 மாதத்துக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை ஆட்சிக்கு. அதுக்கு பிறகுதான் அந்த குடைச்சல், சில அமைச்சர்கள் பண்ணக்கூடிய தவறுகள் இவர் மேலே விழலாம், மற்றவர்கள் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் இவர் மேலே பாதிப்பு வரலாம். இவர் சுத்தமான தங்கம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதுபோல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கட்டம் சரியில்லை, இது அரசியல் சோதனை காலம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதுக்கு ஜோசிய வேணாங்க, அரசியல் விமர்சகராக நிறைய பேர் இருக்கிறாங்க. அரசியலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறவங்கள்ட்ட போயிட்டு, தம்பி இங்கே வாப்பா, அரசியல் டெய்லி பார்ப்பேன், நியூஸ்லாம் பார்ப்பேன், இங்கேப்பா இந்த தேர்தலுக்கு அப்புறமா அதிகமாக அடிவாங்கின மோசமாக போன கட்சி எதுப்பா? நாம் தமிழர், அதிமுக அப்படின்னு சொல்லுவான். இந்த புரிதலை
தாவேகாவில் இருக்கிற 2 லட்சம் பேர் சொல்லுவான், திமுகவில் இருக்கிற 2 லட்சம் பேர் சொல்லுவான், அதிமுக எல்லாத்துல இருக்கிறவனும் சொல்லுவான். இப்ப இவர் சொல்லிட்டாரு, நீங்க கணிச்சு சொல்லுங்க. அவரோட இந்த தேர்தலில் சரியாக வரக்கூடிய காலங்களில் அடியோடு அழிய போகக்கூடிய கட்சியின் தலைவர் யார் என்று நீங்கள் கணித்து சொல்லுங்கள், மக்கள் பார்க்கிறார்கள். இவருன்னு ஒரு நெறியாளர் கேட்கிறார். உடனே அவரு எடப்பாடின்னு சொல்றாரு. அதான் ஊருக்கே தெரியுமே, நடந்துகிட்டு இருக்கு, டெய்லி செய்தி பார்க்குறமே. நீங்க நடக்காது சொல்லுங்க, நான் எந்த நாளில் மழை வரும் என்று நீங்கள் கூறுங்கள்னா சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. சரி, இதெல்லாம் வேண்டாம், இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது அமைச்சரவையில் யார் யார் இடம் பெறுவார்கள் என்று அது சொல்லலாம், அதே சொல்லியிருக்கலாம். அது சொல்லலாம்ல, அது தெரியாது. அதிமுகவுல இருந்து அமைச்சர் ஆவாங்களா, ஆக மாட்டாங்களா, அதிமுக ஆதரவு தர வேண்டாம் அப்படிங்கறத விஜய் சொல்லுவாரா? கணிச்சு சொல்லுங்க. இப்ப நாம அந்த நெறியாளர் இடத்துல இருந்திருந்தோம்னா நாம எப்படி கேட்போம்? வரக்கூடிய காலங்களில் பாஜகவை 1 to 1 எதிர்த்து சனாதனத்தை ஒழிப்பேன் என்று பேசுவாரா அல்லது சரணடைவாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். ஏன் அந்த கேள்வி அந்த நேர்காணல்ல இடம்பெறல? அப்ப இது எழுதி வச்ச ஒரு கேள்வி தானே. எதெல்லாம் வேணுமோ, எதெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் கேட்கணும்ல. தமிழ்நாட்டுக்கு கடனை விஜய் வாங்குவாரா மாட்டாரா? நீட்டை ஒழிப்பாரா மாட்டாரா? பரந்தூர் விமான நிலையம் வருமா வராதா? வேங்கை வயல் பிரச்சனையில் குற்றவாளி கைது செய்யப்படுவாரா மாட்டாரா? துப்புரவு பணியாளர்களுக்கு அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதா? இப்படியான கேள்வியெல்லாம் நம்ம அடுக்கியிருப்போம். அப்ப அந்த கேள்வியில இவர் கொடுத்த நேர்காணல் எங்கேயுமே இல்லைன்னா இது எல்லாமே ஒரு செட்டப்டு பெய்டு இன்டர்வியூ அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். இல்லை, இதுல கடைசியா பஞ்சிங்கா 24 மணி நேரத்துல உங்களுக்கு பதவி வழங்கி அது வந்து மறுபடியும் ரத்து செய்யப்படுகிறது. இதை நீங்க எப்படி கணிக்க தவறுனீங்க? நான் உடனடியாக அதை கணிக்கிற இதில் நிலைமையில நான் இல்லை. நான் 15ஆம் தேதி உடனே என்ன கணிக்க சொன்னால் எப்படி நான் கணிப்பேன்? ஒரு 15ஆம் தேதி ஒரு 2-3 நாளைக்கு பிறகு உள்ளதை நீங்கள் கணிக்க சொன்னால் கணிச்சிருப்பேன். இதை நான் அந்த டைமிங் வித்தியாசம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறார். 3 மணி, இப்போ 3 மணி, 3 ஸ்கூல் பசங்க விட்டுட்டாங்க, நீ மட்டும் நான் 2:30க்கு வந்திருந்தேன்னா இங்கே சண்டை கலவரமாயிருது. அப்படிதான் இருக்குது. அதாவது இது எப்படி பாக்குறோம்னா, இவருக்கு பதவி கொடுக்குறாங்கன்னு இவருக்கு தெரிஞ்சு போச்சு. அப்பாடா அரசு பொறுப்புடா முருகா, உனக்கு நான் மொட்டை அடிக்கிறேன்டான்னு இவர் மேல போய் மொட்டை அடிச்சிட்டாரு. மொட்டை அடிச்சதுக்கு அப்புறமா அரசு பதவி தூக்கிட்டான்னு, முருகா எனக்கு போட்டே முருகா மொட்டை அப்படின்னு வேதனையோட அதை திருப்பி வந்துட்டாரு. அவ்வளவுதான் விஷயம். அவ்வளவுதான். தொடர்ந்து பேசுவோம். இன்னும் பல சுவாரஸ்யங்கள் நமக்கு காத்திருக்கு தமிழக அரசியல்ல. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி தோழர்.